ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மிக அருமையான வேத வசனம் இங்கே வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை யார் சொல்கிறார் என்றால், பேதுரு போதிக்கும் போது ஜனங்களுக்கு இவ்வாறாக கூறுகிறார். வாக்குத்தத்தம் என்பது மிகவும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை, ஆசீர்வாதங்களை, தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தில். அந்த வாக்கு தத்தங்கள் எப்படியாக நமக்கு கிடைக்கிறது என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க. வாக்கு தத்தமானது யாருக்கு தேவன் கொடுக்கிறார் என்றும் எழுதப்பட்டிருக்க. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அதை அவர் சுதந்திரித்தார். அவருடைய மகன் பிள்ளை ஈசாக்கு அதை சுதந்திரித்து கொண்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். நமக்கு வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடுத்ததாக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருக்க அனைவருக்கும், நம்மை விட்டு நம்மை சுற்றிலும் நம்முடைய ஜனங்கள், நம்முடைய கிராமங்கள், நம்முடைய பட்டணங்கள், தேசங்கள், மற்ற தேசங்கள், நாடுகள், எல்லா தூரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த வாக்கு தத்தம் உண்டு. இந்த இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு மனிதனுக்கு ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை இந்த வேதத்தில் வைத்திருக்கிற. எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்று அநேக வாக்கு தத்தங்களை சபைகளில் சொல்லுகிற. ஒவ்வொரு நாள் வாக்கு தத்தங்கள், மாத வாக்கு தத்தங்கள், வருஷ வாக்கு தத்தங்களை அவர்கள் வாங்கி சென்று, ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாத அநேக குடும்பங்கள், அநேக நபர்கள், அநேக பிள்ளைகளில் இருக்கிறார்கள். ஆனால் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்து பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாக்கு தத்தம் தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார், அனைவருக்கும் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசித்து ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வது மிக அவசியம். அதை தான் பேதுரு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் வாக்கு தத்தங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் புத்தி சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த சந்ததிகள் அநேக காரியங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, நம்முடைய கிராமங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய தேசங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிக அவசியம். எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆபிரகாமை போல விசுவாசித்து வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பேதுரு அன்று அநேக ஜனங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு அறிவித்தது போல இந்த நாட்களில் வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, அந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள, தூரத்தில் இருக்கிற அனைவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற. இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஆபிரகாமை போல விசுவாசித்து இந்த வாக்கு தத்தங்களை எங்களுடையதாக மாற்ற, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.